சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன கிள்ளிவளவா, சமய பூசலுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்தாயா? கண்டுபிடித்ததோடு மட்டுமல்ல தந்தையே, அவரை அழைத்து வந்திருக்கிறேன். நான் அழைத்து வந்திருக்கும் இந்த சிவனடியார்தான் திருமூலர் மடத்திற்கு மேலும் சிலரை அழைத்துச் சென்று கலவரத்தை உருவாக்கியவர். ஓ, உள்ளே வரச் சொல். ஆகட்டும் தந்தையே, உள்ளே வாருங்கள். வாழ்க மன்னர், வாழ்க சோழ நாடு. வணங்குகிறேன் மன்னா. நீங்கள் தான் திருமூலர் மடத்திற்கு சென்ற கலவரத்தை ஏற்படுத்தியவரா? மன்னிக்க வேண்டும். சிவனடியார் கோலத்தில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்யாதீர்கள். நான் கேட்டதற்கு மட்டும் விடையளியுங்கள். கேளுங்கள் மன்னவா. உங்கள் பெயர் என்ன? என் பெயர் கைலாசம். நான் சதானந்த சுவாமிகளின் சீடன். சதானந்த சாமி எந்த மடத்தை சேர்ந்தவர்? பட்டினப்பாக்கத்தில் உள்ள சண்டீசர் மடத்தைச் சேர்ந்தவன். பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாங்கள் மறுவூர் பக்கம் சென்று அங்கு உள்ள சிவனடியார்களோடு சண்டையிட்டு இருக்கிறீர்களே, அங்கு உள்ளவர்களும் உங்களைப் போல் சிவனடியார்கள் தானே? எங்களைப் போல் அவர்களும் இருந்துவிட்டால் நாங்கள் ஏன் சண்டையிடப் போகிறோம் மன்னவா? சைவ மடங்களின் நெறிமுறைகளுக்கு மாறாக அவர்கள் நடந்து கொண்டதால்தான் அப்படி செய்ய நேர்ந்தது. அப்படி என்ன செய்தார்கள்? சைவ மடங்களின் விதிமுறைக்கு புறம்பாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து அந்த மடத்தில் தங்க வைத்திருந்தார்கள். இதை உமக்கு சொன்னது யார்? மிகவும் நம்பகமான ஒருவர் மூலம் இந்த செய்தி வந்ததால்தான் பீடாதிபதி சதானந்த சுவாமிகளோடு சீடர்களும் சேர்ந்து போனோம். சரி, அங்கு சென்றதிலிருந்து உமது கண்ணால் அந்த பெண்ணை பார்த்தீரா? இல்லையே, பார்க்க விடவில்லையே. அதற்காக வாசலில் இருந்து சத்தம் போட்டீர்களா? சத்தம் போடவில்லை மன்னவா. அந்த பெண்ணை வெளியே அனுப்பு என்று குரல் கொடுத்தோம். ஓ, நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து குரல் எழுப்பினால் சத்தம் வராதா? இல்லை, அது... ஆக இதை ஒரு காரணமாக கொண்டு இதற்காகத்தான் சைவ அடியாராகிய நீர் மற்றொரு சைவ மடத்திற்கு சென்று கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், அப்படித்தானே மன்னவா? நியாயமாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அரண்மனைக்கு வந்து எங்களிடம் அதை பற்றி சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம் மன்னவா. அதை செய்யாமல் அங்கு சென்று மடத்தின் வாயிலிலே நின்று சத்தமிட்டு சமய பூசலுக்கு வழிவகுத்திருக்கிறீர்கள். இதற்கு உமக்கு என்ன தண்டனை தரலாம் மன்னவா? அதெல்லாம் கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? ஆமாம் மன்னவா. இந்த ஒரு முறை உங்களை மன்னிக்கிறேன். நன்றி மன்னவா, நான் வருகிறேன். அவ்வளவு சீக்கிரமாக நீ போக முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனையை தூண்டி விட்டு விட்டீர். அதற்கு ஒரு முடிவு தெரியாமல் எப்படி விட்டுவிட முடியும்? அதனால் அவைக்கு வந்து உங்கள் வழக்கை சொல்லுங்கள். சம்பந்தப்பட்ட திருமூலர் மடத்தை சேர்ந்தவர்களும் வர வேண்டும். உத்தரவு மன்னவா, நான் வந்து விடுகிறேன். நீர் மட்டுமல்ல, உம்முடைய குருநாதரான சதானந்த சுவாமிகளும் வர வேண்டும். மன்னவா, அவர்... இனி இங்கு எதுவும் பேசுவதற்கு இல்லை. நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் அவையில் வந்து சொல்லுங்கள். உத்தரவு மன்னவா. தந்தையே, இதை இவ்வளவு பெரிதுபடுத்த வேண்டுமா? நானே பிரச்சனையை தீர்த்திருப்பேனே. இல்லை கிள்ளிவளவா, சோழ நாட்டின் சமயவாதிகளுக்குள்ளேயே கலவரம் வெடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். இல்லையேல் நாட்டையே இது சீரழித்துவிடும். விஜயபூபதிக்கும் அமைச்சருக்கும் புலவர் காரிக்கண்ணனாருக்கும் அழைப்பை அனுப்பிவிடு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஓ, நீங்களா? நீங்கள் என்னை தேடி வருவீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. என் மீது நீங்கள் கோபமாக இருப்பீர்கள் என்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன்.
இப்படி எதிர்பாராமல் வந்து நின்று என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டீர்களே. என் மீது உள்ள கோபம் உங்களுக்கு தணிந்து விட்டதா? அல்லது இவள் செய்த செயலுக்கு ஒரு கன்னத்தில் அறைந்ததுடன் நிறுத்திக் கொண்டது தவறு, மறு கன்னத்திலும் மறைந்திருக்க வேண்டும் என்று இப்போது இங்கு வந்திருக்கிறீர்களா? அப்படி என் மறு கன்னத்திலும் மறைந்தால்தான் உங்கள் கோபம் தீரும் என்றால் நான் அதற்கும் எந்த எதிர்ப்பையும் காட்ட மாட்டேன். தாராளமாக நீங்கள் என் மறு கன்னத்திலும் அறைந்து கொள்ளலாம். நான் உன்னுடைய மறு கன்னத்தில் அறைவதற்காக இப்போது இங்கு வரவில்லை. உன் கன்னத்தில் ஏற்கனவே நான் அறைந்ததற்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கின்றேன். உன்னிடம் நான் நடந்து கொண்ட முறை தவறானது என்பதை இப்போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அதை உன்னிடம் தெரிவிப்பதற்காகத்தான் இப்போது இங்கு வந்திருக்கிறேன். நீ குறும்புத்தனமாக என் மீது மணியிருந்து விளையாடியதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு அதை ரசிக்காமல் என்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்கின்றாய் என்று கோபம் கொண்டு உன்னை கன்னத்தில் அறைந்து விட்டேன். நான் செய்த அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை மன்னித்துவிடு பரிவாதனே. நீங்கள் என்னிலும் வயதில் மூத்தவர், என் தோழி அருந்ததியின் தந்தை. தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கலாமா? விளையாட்டு இனி போதும் பரிவாதனே. ஒன்றும் அறியாதவள் போல் இனியும் என்னிடம் நாடகமாட வேண்டாம். நான் இளைஞன், சோழ நாட்டின் தளபதி போன்ற உண்மைகள் எல்லாம் உனக்கு தெரியும் என்பதை முத்துநகை எனக்கு சொல்லிவிட்டாள். என்ன பரிவாதனை அமைதியாகிவிட்டாள்? உனக்கு தெரிந்த உண்மை எனக்கும் தெரிந்து விட்டதே. இனி இவனை எப்படி சீண்டி விளையாடுவது என்று யோசிக்கின்றாயா? இல்லை, இதுவரை உங்களை சீண்டி விளையாடும் போது உங்களை போன்ற வயது முதிர்ந்தவரைத்தான் எனக்கு பிடித்திருக்கின்றது, உங்களை போன்ற வயதானவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றெல்லாம் கூறினேனே. அதெல்லாம் உங்கள் மனதை எப்படி புண்படுத்தியிருக்கும் என்று நினைத்து பார்த்தேன். அதை நினைக்கும் போது என் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கின்றது. அப்படியெல்லாம் நீ சொன்னதும் நடந்து கொண்டதும் வெறும் விளையாட்டிற்காக என்று எனக்கு தெரிந்த பிறகு இனி என் மனம் ஏன் புண்பட போகின்றது? இதோ பார் பரிவாதினி, ஆரம்பத்திலிருந்தே நீ எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தாய். இன்னமும் உதவி செய்து கொண்டு வருகின்றாய். அதற்கெல்லாம் நாங்கள் நிச்சயம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உன்னிடம் நான் நடந்து கொண்ட விதம் தவறானது என்பதை நான் இப்போது உணர்கின்றேன். நீ என்னை பற்றி தெரிந்திருந்தும் இத்தனை நாட்களாக அதை மறைத்துக் கொண்டு என்னோடு விளையாட்டாக நடந்து கொண்டதை நான் தவறாக எடுத்துக்கொண்டதற்கு இப்போது வருந்துகின்றேன். இப்பொழுதுதான் நம் இருவருக்கும் உண்மை தெரிந்துவிட்டதே. இன்னமும் எதற்காக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? அதை மறந்து விடுங்கள். சரி பரிவாதினி, நான் வருகின்றேன். என் காதலை வெளிப்படுத்த எளிய முறையாக நான் வைத்திருந்த அஸ்திரத்தை அந்த முத்துநகை உடைத்து விட்டாள். இப்போது எந்த வகையில் என் காதலை இவருக்கு வெளிப்படுத்துவது? அவையோர்களே, நாம் சென்ற முறை இந்த அவையை கூட்டிய பொழுது நான் நமது பூம்புகாரில் இதுவரை என்றுமே நடந்திராத ஒரு சமய பூசல் நடந்திருப்பது பற்றி கூறினேன். அதை கேட்டு நீங்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தீர்கள். அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து அடைத்து வரும் பொறுப்பை கிள்ளிவளவனிடம் ஒப்படைத்தேன். கிள்ளிவளவனும் உடனுக்குடன் செயல்பட்டு திருமூலர் மடத்து வாயிலில் சென்று பூசலிட்ட இந்த சிவனடியாரை அடைத்து வந்தான். இவர் திருமூலர் மடத்து சிவனடியார் மீது சாட்டிய குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட வேண்டியதுதான் என்பதாகத்தான் இருந்தது. அதனால் அதை பற்றி அவையிலே விவாதிக்கலாம் என்பதற்காகத்தான் மீண்டும் அவையை கூட்டினேன். இனி நாம் அவர்களை விசாரிக்கலாம். அமைச்சரே. ஆணை மன்னவா. சிவனடியார்களே, தங்கள் இருவரையும் அரசவைக்கு வரவழைத்து விசாரிக்கும்படி நேர்ந்துவிட்டதே என்று நான் வருந்துகிறேன். வயதில் மூத்தவரான இந்த சிவனடியாரை இங்கு கொண்டு வந்து நிறுத்தும்படி நேர்ந்துவிட்டதே என்று எண்ணும்போது சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஐயா, தங்கள் பெயர்? நமச்சிவாயம். அது தாங்கள் தினமும் சொல்லும் பஞ்சாட்சர மந்திரம் என்பது எனக்கு தெரியும். நான் தங்கள் பெயரை கேட்டேன்.
என் பெயர்தான் நமச்சிவாயம். அது எனக்கு தீட்சா நாமமாக வழங்கப்பட்டது. அது என்ன தீட்சா நாமம்? நான் கிரகஸ்தனாக இருந்து பின்னர் சந்நியாசம் பெற்றவன். அப்படி அந்த சந்நியாச வாழ்வை மேற்கொள்ளும் போது பூர்வாசிரம பேரை மாற்றி அந்த சந்நியாச வாழ்விற்கேற்ற நாமத்தை சூட்டுவார்கள். அதன்படி தரப்பட்டதுதான் நமச்சிவாயம் எனும் நாமம். நான் மடத்தின் தலைவனாக பொறுப்பேற்றதன் மூலம் என்னை நமச்சிவாய சுவாமிகள் என்று மக்கள் அழைப்பார்கள். அதாவது இல்லற வாழ்விலிருந்து துறவற வாழ்வை ஏற்றவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் பொறுப்பேற்றிருப்பது திருமூலர் திருமடம், அப்படித்தானே? ஆம் அமைச்சர் பெருமானே. நல்லது. தங்கள் பெயர்? சதானந்தம். இது தங்களது தீட்சா நாமமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்? நான் ஒன்றும் அவரைப் போல் கிரகஸ்த வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு சிவனடியாராக மாறியவன் அல்ல. பிரம்மச்சாரியாக இருந்து அப்படியே துறவரம் மேற்கொண்டவன். இருக்கட்டும் இருக்கட்டும். தாங்கள் எந்த மடத்தை சார்ந்தவர்? சண்டீசர் மடத்தை சார்ந்தவன். சைவ அடியார்களின் பெயர்களால் மடங்களை அமைத்துக் கொண்டிருக்கும் இவர்கள் இப்படியெல்லாம் பூசலிட்டுக் கொள்கிறார்களே என நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. உண்மைதான். இருவேறு சமயத்தவர்கள் பூசலிட்டுக் கொண்டால் கூட பரவாயில்லை. ஒரு சமயத்தவர்களே தங்களுக்குள் விவாதம் செய்து கொண்டு விவகாரமாக்கிவிட்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இதற்கே இப்படி சங்கடப்படுகிறாய விஜயபூபதி? அதற்கான காரணத்தை அறிந்தால் இன்னும் திகைத்து போவாய். அமைச்சரே, தாங்கள் விசாரணையை தொடருங்கள். சதானந்தரே, இந்த பிரச்சனையை தொடங்கியவர் தாங்கள்தானே? தாங்கள்தானே திருமூலர் மடத்தின் வாசலில் பூசலிட்டவர்? நான் ஒன்றும் பூசலிடவில்லை. அவர் செய்த தவறான காரியத்திற்கு விளக்கம் கேட்டேன். அவர் அப்படி என்ன செய்து விட்டார்? தனது மடத்தில் ஒரு பெண்ணிற்கு இடம் கொடுத்திருக்கிறார். ஒரு சைவ மடத்தில் ஒரு பெண்ணிற்கு இடம் தரலாமா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஏதும் இல்லை. திருமூலர் மடம் மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. புனிதமான மடம் என்று பலரும் வந்து அங்கு நடக்கும் பூஜையில் பங்கு கொள்கிறார்கள். திருமூலர் பாடல்கள் 3000 நாளுக்கு 100 பாடல்களாக விரிவுரை செய்து சொல்லப்படுகிறது. திருமூலரைப் போலவே அங்கு வாழும் ஒவ்வொருவரும் சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அங்கு எப்படி நாங்கள் பெண்களை அனுமதிப்போம்? இதை நீங்கள் அப்போதே இவரிடம் சொல்லி இருக்கலாமே. இவர் நாங்கள் சொல்வதை நம்பவே தயாராக இல்லை என்னும் போது தாங்கள் எதை சொல்வது? நான் தான் மடத்திற்குள்ளே வந்து பார்க்கிறேன் என்று சொன்னேனே, அதற்கு தாங்கள் என்னை அனுமதித்திருக்கலாம் அல்லவா? நாங்கள் சொல்வதை நம்பாமல் எங்களை குற்றவாளி போல் கருதி சோதிக்க விரும்பும் ஒருவரை நாங்கள் ஏன் அனுமதிக்க வேண்டும்? தாங்கள் என்ன? நிறுத்துங்கள். நமச்சிவாய சுவாமிகளே, அமருங்கள். அமருங்கள். இது விசித்திரமான நிலைதான். இதற்கு எப்படித்தான் தீர்வு காண்பது? மன்னவா, இதை பற்றி தாங்கள் தான் ஒரு முடிவு சொல்ல வேண்டும். அமைச்சரே, சதானந்தம் நேரில் பார்க்காத ஒரு விஷயத்தை யாரோ சொன்னதை கொண்டு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று குற்றம் சுமத்துகிறார். நமசிவாயமோ சதானந்தர் வீணாக எங்கள் மீது பழி போடுபவர்களை எல்லாம் உள்ளே அடைத்து சென்று விளக்கம் தர வேண்டுமா என்று கேட்கிறார். பார்க்க போனால் இருவரது பேச்சிலுமே ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் இந்த வழக்கின் தீர்ப்பை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்போம். பிறகு ஒரு நாள் இருவரையும் வரவழைத்து தொடர்ந்து விசாரித்து ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். சிவனடியார்களே, நீங்கள் இருவரும் அவரவர் மடத்திற்கு செல்லுங்கள். ஆனால் ஒன்று சொல்லுங்கள் மன்னவா. எந்த காரணத்தை கொண்டும் இங்கிருந்து ஒருவர் அங்கு செல்வதோ அங்கிருந்து ஒருவர் இங்கு வருவதோ கூடாது. அப்படி செய்வதாக தெரிந்தால் சிவனடியார் என்று கூட பார்க்காமல் சிறையில் தள்ள வேண்டிய துர்பாக்கிய நிலையை ஏற்படுத்தி விடாதீர்கள். என்ன சதானந்தரே, புரிகிறதா? புரிகிறது. இனி நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் மன்னவா. நினைவிருக்கட்டும், நீங்கள் போகலாம். உத்தரவு. உத்தரவு மன்னவா. மன்னவா, மன்னர் தன் மனதில் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த சிவனடியார்களை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள் அமைச்சரே, என்ன சொல்ல வந்தீர்கள்? இந்த சதானந்தர் யார் பேச்சையோ கேட்டுக்கொண்டு நமச்சிவாயத்தின் மீது பழி போடுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. சற்று பொறுங்கள்.
அந்த நமச்சிவாயம் முதியவர் என்பதால் உங்களுக்கு அவர் மீது அனுதாபம் ஏற்பட்டு விட்டது இல்லையா? ஆம் மன்னவா. ஆனால் அவர் தமது மறுப்பை சொல்லும் பொழுது ஒரு பதட்டம் தெரிந்ததே. சதானந்தம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கே புகுந்து அவரை பேச விடாமல் தடுத்து விட வேண்டும் என்ற ஒரு வேகம் இருந்ததே. அதை கவனித்தீர்களா? ஆம் மன்னவா, தாங்கள் சொல்வது சரிதான். அதை நாம் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இப்படி ஒருவன் நம் மீது பழி போடுகிறானே, அதை சொல்லவே விடக்கூடாது என்பதற்காக தடுத்தார் என்று சொல்லலாம். மற்றொன்று, இதனால் மறைந்திருக்கும் அந்த உண்மை வெளியே தெரிந்து விடுமோ என்ற அச்சத்தினால் ஏற்பட்ட பரபரப்பாகவும் இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். இப்பொழுது நாம் அதை பொருட்படுத்தாத போல் தள்ளி வைத்து ஒருவர் இடத்திற்கு மற்றவர் செல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டதால் நமச்சிவாயம் நிச்சந்தையாக இயல்பாகவே இருந்தார். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் தந்தையே, நான் அதை கண்டுபிடிக்கிறேன். தொடக்கத்திலிருந்தே இந்த பிரச்சனையை பொறுப்பெடுத்துக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருப்பவன் நீதானே. அதனால் நிச்சயம் இதையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் சொல்லுங்கள் தந்தையே. இது சமயம் சார்ந்த விஷயம். மிகவும் நயமாகத்தான் அணுக வேண்டும். புரிகிறதா? புரிகிறது தந்தையே. அவ்விதமே இருந்து கண்டுபிடிக்கிறேன். அவையோர்களே, கிள்ளிவளவன் அந்த உண்மையை கண்டுபிடித்ததும் மீண்டும் அவை கூடி இதற்கு ஒரு தீர்வு காண்போம். இப்பொழுது அவை கலையட்டும். என்ன மாதுரி, ஏன் அப்படி பார்க்கிறாய்? தங்களுக்கு என்னவாயிற்று என்று பார்க்கிறேன். ஏன் இப்படி தாங்கள் சிரிப்பதை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது தெரியுமா? நான் என்ன செய்வது? நானும் எப்படியாவது இப்படி சிரிப்பதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் முயற்சி செய்கிறேன். என்னால் முடியவில்லை. அப்படி என்னதான் அம்மா நடந்தது? அது அம்மா, ஒன்று சிரித்து விட்டு சொல்லுங்கள், அல்லது சொல்லி முடித்து விட்டு சிரியுங்கள். நானும் அதில் சேர்ந்து கொள்கிறேன். சற்று பொறு, சொல்லிவிட்டே நான் சிரிக்கிறேன். ஏனடி, நாட்டில் இப்பொழுது எல்லோரையும் கலங்க வைத்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை எந்த நேரத்தில் எது நேருமோ என்று மன்னரையே பதற வைத்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை என்ன? சேர நாட்டில் பிடிப்பட்டிருக்கும் பாண்டிய இளவரசர் நல்லபடியாக வந்து சேருவாரா என்பதுதான் பிரச்சனை. என் கணவர் எந்த பிரச்சனைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? தாமரையை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது இவர்கள் எல்லோருமே அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு ஒரு பிரச்சனையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்று உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு மடத்தில் யாரோ ஒரு பெண் வந்து தங்கியிருக்கிறாள் என்ற பிரச்சனைதான். நாடெங்கும் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்ததோடு இப்போது அரசவைக்கே வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன். எனவே இதனால் ஒரு பெரிய கலவரமே உருவாகி இருக்கிறதாமே. ஆமாமடி, ஆமாம். இவ்வளவு பெரிய கலவரத்தை நாட்டில் தூண்டிவிட்டது யாரென்று உனக்கு தெரியுமா? தெரியாதே. யார் அப்படி செய்தது? நான் தானடி.